வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மாற்று அரசியலுக்கான புரட்சி திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை கூட்டி நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் எழுப்பிய முதல் பிரதானமான கோஷமாக இருக்கிறது. மாற்று அரசியலுக்கான புரட்சி என்று சொல்லியிருக்கார். இன்னும் ஒரு முக்கியமான வாசத்தை கூட பயன்படுத்தியிருக்கிறார். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், இதுதான் எங்களுடைய ஆட்சிக்கான ஒரு அடிநாதமாக அடித்தளமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கார். இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. 2016 சட்டசபை தேர்தலை நாம் தமிழர் இயக்கம் தனித்தே போட்டியிட்டு சந்திக்கும் என்று சொல்லியிருக்கோம். எப்படி இவர்களுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு சாத்தியம் என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள், நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஒரு மாற்று அரசியலுக்கான புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழன், புரட்சி தளபதி, புரட்சிங்கிற வார்த்தை நிறைய பயன்பட்டு கிட்டத்தட்ட சலிக்கிற அளவுக்கு பயன்படுத்துருச்சு. நீங்க சொல்ற புரட்சி என்ன மாதிரியானது? அது பெயர்ல புரட்சி இல்ல, இது செயல்ல புரட்சி. அப்படிதான் நீங்க இதை பார்க்கணும். இப்ப நாங்க சொல்ற புரட்சி என்னன்னா, பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற சூழல் நம்ம நாடு முழுமைக்குமே, தமிழ்நாடு மட்டும் இல்ல, நடைமுறை உண்மையாக இருக்குது. இப்ப இந்த மாண்புமிக்க ஜனநாயகத்தை கொன்னுட்டு நிக்கிற பணநாயகத்தை வீழ்த்துவதே இது ஒரு பெரிய புரட்சி தான் இது. இப்ப அந்த அடிப்படையில எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாங்க. அப்ப இந்த நாட்டுல யாரும் அதிகாரத்துக்கு வர முடியும், எளிய மக்களுக்கு கூட அந்த அதிகாரத்தை பெற முடியும். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை. பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியும், அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க உயிருக்கு மேலா இந்த மண்ணை மக்களை நேசிக்கிறவரா கூட இருக்கலாம், ஆனா உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னா அப்ப எப்படி எளிய மக்கள்கிட்ட அதிகாரம் வரும்? எப்படி எல்லோரும் இந்த சட்டத்தின் முன்பு இந்த மண்ணில் சமமாக இருக்க முடியும்? இந்த ஜனநாயகம் எல்லாருக்குமானதா இல்ல. அப்ப மக்களாட்சி என்பதே ஒரு கேள்விக்குரியதாகவும் கேள்விக்குரியதாகவும் மாறி போகுது. அப்ப இந்த இடத்துல எளிய மக்கள் ஒன்று திரண்டு ஒரு இதை மாற்றுவதற்கான முன்னெடுப்பே புரட்சியா தான் பார்க்கணும். அதுல நாங்க சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி அப்படிங்கறத இங்க வச்ச ஒரு முழக்கம். இப்ப மத்தியில கூட்டாட்சி மலர விடாமலும் மாநிலத்தில் தன்னாட்சி மலர விடாமலும் பார்த்துக் கொள்வது ஒற்றை கட்சி ஆட்சி முறை. ஒண்ணு காங்கிரஸே ஆளும், இல்ல பாரதிய ஜனதாவே ஆளும். அதனோடு இந்த முழக்கத்தை முன்வைத்த திராவிட பெரும் அரசியல் கட்சிகள் தன்னல தேவைக்காக, அரசியல் வெற்றிக்காக கூட்டணி சேர்ந்துட்ட பிறகு கூட்டாட்சியும் தன்னாட்சியும் சாத்தியம் இல்லாம போயிட்டு. அப்ப இதை மாற்றுவதற்கான ஒரு புரட்சி. அப்ப இன்னொரு இடத்துல எங்களுக்கு பாத்தீங்கன்னா, தமிழ் ஒரு சுத்தமா அழிஞ்சு போச்சு. எங்கள் தாய்மொழி செத்து போச்சு. அதை நம்ம வெளிப்படையா ஒத்துக்கணும். நீங்க தான் உங்களுடைய கோரிக்கையில கோஷத்துல வைக்கும் போது மாற்று அரசியலுக்கான புரட்சிங்கிறதோட சேர்த்து இன விடுதலைக்கான எழுச்சின்னு சொல்றீங்க. ஆமா, இன விடுதலைக்கான எழுச்சினா தமிழ் இனம் தண்ணீர் இல்லாத ஒரு இனம் தலைநிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது இல்ல, அடிமை இனமாக மாறிடுச்சுங்கிறத நீங்க அடிக்கடி நீங்க அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த அநீதி எதிர்க்க துணிவில்லாத அதை சகித்துக் கொள்றேன், அதை தொடர்ச்சியா சகித்துக் கொள்ளுகிறேன். சகிப்புத்தன்மை அடிமைத்தன்மையா. அப்ப நீங்க லஞ்சம் அப்படின்னு சொல்லுங்களேன், யாருப்பா வாங்கல? ஊழல் யாருப்பா செய்யல? இதுவே ஒரு சகிப்புத்தன்மை தானே, விரக்தியின் மேல்நிலை தான் நீங்க அதை பார்க்கணும். அப்ப அதுல இருந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையிலும் தற்சோர்வுலையும் தற்பெருமை அறியாதலையும் தன்னை யார் என்று உணராதனாலேயும் அப்படி கூனி குறிய கைகட்டி சகித்துக் கொள்கிற புழு மாதிரி இது ஆயிட்டுது. அதான் அந்த இன விடுதலை நீங்க சொல்லும் போது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் பிற இடங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் குழுவாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியில் நீங்க இருக்கீங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் தமிழர்கள் பிளவுபட்டு துண்டாடப்பட்டு கிடக்கூடிய நிலைமையில தமிழர்கள் என்ற ஒரு பெரும் குழு ஒற்றை தலைமையின் கீழ் வருவது சாத்தியமா? இப்ப இந்த ஒரு 4 ஆண்டுகள்ல இந்த அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு எளிய பிள்ளை நீங்க பாக்குறீங்க. ஒரு நீண்ட கால அரசியல் இருந்த பின்புலத்திலிருந்து வந்தவனும் இல்ல, ஒரு பெரிய திரைப்பட கலைஞரெல்லாம் 20-30 ஆண்டுகள் நடிச்சு வந்தவனும் இல்ல. ஒரு எளிய மகன் இவ்வளவு பெரிய வலிமையான ஒரு திரட்சியை ஒரு 4 ஆண்டுகளை செய்ய முடியுதுன்னா, இப்ப 4 ஆண்டுகளையும் நீங்க என்ன எப்படி பார்க்கணும்? பல காலம் போராட்டம், சிறை, அதுல போயிட்டது. மீதி காலங்கள் போராட்ட களத்திலே நின்று மக்களோட செஞ்சு கட்டமைப்பு உருவாக்கி மக்களை திரட்டுகிற வேலையை செய்ய முடியாத ஒரு சூழல். அடிக்கடி கூட்டம் போட்டு மக்களோட பேசி எங்களுக்கு ஊடக வலிமை இல்லாதனால நாங்களே ஊடகமாக தான் வரணும். அப்ப கருத்தியல் புரட்சியின் மூலமா தான் மக்களை வென்றெடுக்கு. நீங்க சொல்ற சாதிய மத பிளவுகள் இருந்து இது வலிமையான கருத்தை வச்சுதான் இவன் சொல்றது சரினா தான் திரண்டு வருவான். அப்ப அதுக்கான வேலையை செய்யறதுக்கு கூட்டம் போட பொருளாதார வலிமை இல்லை. அப்படி போட்டாலும் அதை மக்கள்கிட்ட இப்படி பேசுறாங்கன்னு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு புதிய கருத்தா இருக்கு, புதிய சிந்தனையா இருக்கு, சேர்க்க ஊடகம் இல்லை. இந்த நிலையில இவ்வளவு செய்ய முடியுதுன்னா அப்ப நீங்க ஏன் இது இன்னொரு 4 ஆண்டுகள், இன்னொரு 4-5 ஆண்டுகள் கொடுத்து பாருங்களேன் எவ்வளவு பெரிய மாற்றம் வருதுன்னு. உங்களுக்குள்ள இந்த கேள்வி எதனால பிறக்குது? இப்படி சாதி மதங்களா பிளந்து நிக்கிற மக்களை உங்களால சேர்த்துற முடியுமா அப்படிங்கறத
அந்த சாதி மதமா பிளந்து நிக்கிறது நீங்க விரும்பல. உங்களுக்குள்ளே ஒரு எரிச்சல் அந்த கேள்வி. அப்ப இப்படி உங்களை மாதிரி விரும்பாத பல கோடி இளைஞர்கள் வெளியில நிக்கிறான் பாருங்க, அவன் ஒரு மையப்புள்ளியில இணைவான். நீங்க ஒண்ணு நீங்க விளங்கிக் கொள்ளணும், சாதியா நின்னு சாதிக்கவே முடியல. சாதி அரசியல் இப்ப நீங்க பாக்குறீங்க, இந்த தேர்தல இன்னும் ஒரு முடிவுக்கு வரும். உண்மையிலே வெல்லாது. முகநூல்ல பேசக்கூடியவன் அவன் தொழில்நுட்பத்துல அவ்வளவு அடுத்த கட்டத்துக்கு போனாலும் கூட முகநூல்லயே சாதி தான் பேசுறான், இல்ல மதம் தான் பேசுறான். நீ யாரு, நீ பாகிஸ்தானுக்கு ஓடி போன்னு ஒருத்தனை சொல்றான், நீ எந்த சாதி உங்களுக்கு தெரியாதான்றான். நீ உன்னுடைய மறைவு முகநூல்லையும் கூட அவனுடைய ஜாதி புத்தி மத புத்தி தான் முன்னிருக்கிறது போது அதான் நான் ஒத்துக்கிறேன். அதாவது தம்பி, அந்த சிந்தனை அழுக்கை நீங்க பல ஆயிரம் ஆண்டுகளா ஊறி போன அழுக்கை ஒரே நாள்ல துவைச்சு வெள்ளைய காய வைக்க முடியாது. நீங்க இது தந்தை பெரியார் அவர்களே கூட சொல்றாரு, இது பல ஆண்டுகளா புறையோடி போன புற்ற ஒரே நாள் அறுத்து நம்ம குணப்படுத்திட முடியாது. ஆனா சிறுக காலக்கெடு நான் விதிக்கல, நான் எதுவும் எதிர்பார்க்கல. ஆனா இந்த சிந்தனை தலைவர்கள் மத்தியில கிடையாது. ஏதோ ஒரு கட்சி மதத்தை முன்னிலைப்படுத்துகிறது, இன்னொரு கட்சி ஜாதியை முன்னிலைப்படுத்துறது சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட இருக்குது. நீங்க அதிமுக திமுக ஜாதி கட்சின்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா? ஆனால் அதிமுக திமுக கூட அந்தந்த தொகுதியில் அந்தந்த ஜாதி பெரும்பான்மை இருக்கக்கூடிய மக்கள் தான் வேட்பாளர் நிறுத்துது. அந்த ஜாதி பெரும்பான்மையை அந்த தலைவர்களும் அந்த கட்சியும் மட்டுமல்ல அந்த மக்களும் கூட பெரும்பான்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உங்ககிட்ட அண்ணன் கேட்கறது, நீங்க அதே வழியில தான் போய் ஆகணும்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க மாற்றத்தை நம்ம வெற்றி வரக்கூடிய மாற்றம் வெற்றி தோல்வியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, சரி தவறை பற்றி கவலைப்படுங்க. எது சரி தவறு அதுதான் எல்லோரும் ஏற்றுக்கொள்வதாலேயே ஒரு தவறற்றவன் சொல்லுவதுதான் சரி, இதுதான் தத்துவம். அதான் தம்பி, அதுதான் சரி. நீங்க எப்படி சொல்றீங்கன்னா தொடக்கத்தில் எதுவுமே உடனே வெற்றி பெற்றது இல்லையே. பிடல் காஸ்ட்ரோ தானே சொல்றாரு, தொடக்கத்தில் அதையும் வீண் முயற்சி என்பார்கள், நீ வென்று விட்டால் விடாமுயற்சி என்பார்கள். அப்படித்தான் இது. நீங்க அலை பெரும் கரும்பாறையை கரைக்குது, அது வலிமையா இல்லையா? விடாமுயற்சியாலதான் தொடர்ச்சியா பேசி பேசி இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களோட பேசின சீமானுக்கும் இந்த மாநாட்டுக்கு முன்னாடி நிக்கிற சீமானுக்கும் நீங்க பாக்குறீங்க இந்த வலிமை. இத்தனை இளைஞர்கள் மட்டுமே இத்தனை லட்சத்துல ஒரு இடத்துல கூடுவான்னு நீங்க நினைச்சீங்களா? அப்ப நான் ஒரு மெழுகுவர்த்தி வைத்துக்கொண்டு இத்தனை மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சிருக்கேன்னா அவன் அந்த நெருப்பை அந்த சுடரை வைத்து அவன் எத்தனை லட்சத்துக்கு கொடுத்தலாம்னு நீங்க பாருங்க. அப்ப புரட்சி என்பது இங்க பாருங்க, சிறு தீயிலிருந்து தம்பி, சிறு தீயிலிருந்து தான் பற்றி பரவும். ஒரு விளக்கு சின்ன விளக்கா சிமிலியா இருக்கும்போது பூனை நான் வாய்கிட்ட ஊதுற காத்து அணைச்சிருது. ஆனா அதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி எரியும் போது எந்த காத்து ஊதி அணைச்சதோ அந்த காத்து தான் ஊதி ஊதி வளர்க்குது. இதுதானே புரட்சி. இது தேவையிலிருந்து பிற தேவையா தேவையில்லை. இப்படி ஒரு அரசியல் இந்த சாதி மத பிளவுகளால் ஒருவர் இப்ப தமிழர்னு எங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதி மதம் அடிச்சுக்கிட்டு செத்தா புதைக்க சுடுகாடு, இதை விட்டா எங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. என்னதான் சாதி பெருமை பேசினாலும் என்னதான் மத பெருமை பேசினாலும் மறுபடியும் ஐயா கலைஞர்கள் ஐயா அம்மையார் ஜெயலலிதா 2 சீட்டு 3 சீட்டு இது ஒட்டு கட்சிகளாகவும் துணை இணை கட்சிகளாகவும் இருக்கிற ஒழிய தனித்த ஒரு பேரு அரசியல் இயக்கமா மாறலையே. அப்படிங்கும்போது இந்த அரசியல் வெல்லல. இல்ல தமிழர் என்று நீங்கள் யாரை வரையறைப்படுத்துவீர்கள்? தமிழ் பேசுபவர்களா, தமிழ்நாட்டில் இருப்பவர்களா? இப்ப நீங்க ஒரு விளக்கமா பேசிக்கணும். தமிழை தாய்மொழியாக கொண்டு ஒரே ஒரு மொழிதான் பேசுறவங்க இருக்காங்க, வீட்டிலையும் வெளியிலையும் எல்லா இடங்கள்லையும். இவர்கள் தமிழர்கள். ஆனா நீண்ட காலமா இந்த மண்ணில் மண்ணும் பொண்ணும் எடுத்து மறைந்து வாழ்கிறாங்க பாருங்க. இப்ப அவங்களையும் தமிழரா தான் நாம் தமிழர் கட்சியே இருக்குது. இப்ப நீங்க யார் மற்றவர்கள் பார்வைக்கு நான் வரல. கால்டுவெல் போப்ப தமிழரா பாக்குது, ஜியு பேப்ப தமிழரா பாக்குது, ஜோசப் எஸ்கிங்கிற வீரமாமுனிவரை தமிழரா பாக்குது. அப்படித்தான் இது பாக்குது. பெரியாரை தமிழரா பாக்குறீங்களா? பெரியாரை தமிழரா பாக்குது. பெரியாரை தமிழை மட்டும்தான் தந்தையா ஏத்துக்கிட்டான், கன்னடரா ஏத்துக்கிட்டான், தெலுங்கரா ஏத்துக்கிட்டான், மலையாளி. பெரியாரை தமிழர் தானே தந்தை. பெரியாரை பெருமைக்குரிய வழிகாட்டின்னு தான் நம்ம ஏற்கிறோம். ஆனா அவர் தலைவரை ஏற்க மாட்டேன்னு சொல்றது தலைவரா ஏற்கிறதுங்கிறது உங்களுக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சரியா கேட்டுறேன். தலைவர் சரியா கேட்டுறேன். யார் தமிழன் என்பதுல நீங்க சொல்றீங்க, இங்க இருக்கக்கூடியவர்கள் தமிழை வெளியிலும் உள்ளேயும் தமிழ் பேசுவோம், தமிழன் இங்கே பிறந்து வளர்ந்தவன் தமிழன். ஒன்று. இரண்டாவது, மாற்றுமொழிக்காரனாக இருந்தாலும் கூட இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே மண்ணோடு மண்ணாக பொண்ணு மண்ணுமாக இருப்பவன். அவங்களை இங்க பாரு, அவங்களை எமது மண்ணின் மக்களா நாங்க ஏற்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்ன தத்துவத்தின் அடிப்படையில் கட்டப்படுதுன்னா, எமது மொழியையும் இனத்தையும் எம் மண்ணையும் எம் மக்களையும் தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எழுச்சிமிக்க இளைஞர்களின் பாசறை, அப்படிதான் அது கட்டமைக்கப்படுது. அப்ப இதுல இங்க வாழ்கிற எல்லா மக்களையும் எங்கள் உயிருக்கு மேலான எமது உறவுகளா நாங்க நேசிச்சுதான் இருக்கிறோம். ஆனால் தலைவன் என்பவன் நீங்க பாக்குறீங்க, தகப்பனையும் தலைவனையும் ஒரு இனம் கடன் வாங்க முடியாது. தகப்பன் என்னை பெத்தவனா இருக்கணும், தலைவன் என் ரத்தவனா இருக்கணும். இதுதான் உலகம் புறா இருக்கிற தத்துவம்.
இப்ப நான் வந்து மார்ச்சை வந்து நான் வந்து என் பெருமைக்குரிய வழிகாட்டியாக போற்றுக்குரிய வழிகாட்டியா இருப்பேன். ஆனால் அம்பேத்கரையும் நான் ஏற்பேன். ஆனால் என் மண்ணிலே பிறந்து இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கு போராடி என் தாத்தா ரத்தமலை சீனிவாசனை அயோத்திதாசரன் தான் நான் ஏற்பேன். அப்படித்தான் தந்தை பெரியாரை என் வணக்கத்திற்குரியவராக போற்றுதற்குரியவராக அங்க கொண்டாடி அவர் சாதிய ஒழிப்பு, பெண்ணிய விடுதலை, சமூக நீதி, பகுத்தறிவு இந்த இதுகள் எல்லாம் பெரியாரை புறந்தள்ளி விட்டு இங்க ஒரு புரட்சியும் செய்ய முடியாதுங்கிறது தெளிவா. நீங்க பெரியாரை நீங்கள் ஏதோ ஒரு மதிப்பு குறைவா மதிப்பிடுறதா நான் நினைக்கல. நீங்க வந்து அவர் மேல மிகப்பெரிய மரியாதை பலமுறை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. பெரியாரை தமிழக தலைவராக ஏற்க முடியாது. விஜயகாந்தை ஏற்பீர்களா? வைகோவை ஏற்பீர்களா? அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து எனது உரிமையை நானே போராடி பெறேங்கிறேன். அவர்கள் தமிழர் இல்லை என்பதற்காக நாங்க வந்து எத்தனை தலைவர்கள் வைகோவோ அப்படி சொல்லல. தலைவரா நான் விஜயகாந்தோ கொஞ்சம் இருங்க. இப்ப 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 விஜயகாந்த் கட்சியில எத்தனை லட்சம் தமிழன் இருக்கிறான்? அண்ணன் வைகோ பின்னாடி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அதை ஒன்னும் சொல்லல. எத்தனை தலைவர்களும் என் மண்ணுக்கு இருந்து சேவை செய்யுங்க தந்தை பெரியாரை போல. ஆனால் முதல்வரா இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்க தான் இருப்போம். அதுதான் எமது உரிமை. இத வந்து நீங்க இல்ல அது எப்படி சொல்லலாம்னா அது நீங்க அடிமையைப்படுத்தி ஆள நினைப்பதா தான் அது வரும். நான் எப்படி சொல்லலாம் நான் தெளிவுபடுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். அப்ப வைகோவோ தலைவரா இருக்கட்டும் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஆக கூடாது. அது ஆகுடைய கொள்கைப்படி தர்மம் அல்ல. தந்தை பெரியாரே சொல்றாரு, இந்த மண்ணில் எனக்கு சேவை செய்யற உரிமை தான் இருக்கு, இந்த மண்ணை ஆளுகிற உரிமை பச்சை தமிழன் காமராஜுக்கு தான் இருக்குன்னு. அதைத்தான் நாங்க எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். எல்லாருக்கும் தமிழரை ஆளணுங்கிற கனவு இருக்குமே ஒழிய தமிழனும் வாழணுங்கிற கனவு இருக்காது. நீங்க சான்றுகளை நீங்க பேச சொன்னீங்கன்னா இந்த தொலைக்காட்சி நேரம் பத்தாது. என்னைக்கு என் வீட்டு இளவுக்கு இல்லாதவன் எதுக்கு எல்லாம் போறேன்? பல தடவை சொல்லிருக்கேன், விரிவா பேசிருக்கீங்க. நான் அதை முழுமையா நான் கேட்டுக்கிறேன். நண்பர்கள் இதை திருப்பி திருப்பி கேட்க வேண்டியது இல்லை. இது யார் தமிழர்கள் அப்படிங்கறத தனியா முதல்ல நம்ம அடையாளப்படுத்த. ஏன்னா நீங்க வந்து திராவிடத்திற்கும் தமிழத்துக்கும் வித்தியாசம் ரெண்டு இருக்கு. இப்ப நீங்க நாங்க வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோங்க, இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆண்டாண்டு காலமா அடிமைப்பட்டு கிடந்து உணர்விழந்து உரிமை இழந்து உயிரை இழக்கிற இழிவான நிலையில் நிற்கிற ஒரு தேசிய இன பிள்ளைகள் இந்த மண்ணின் மக்களின் மீட்சிக்கு எழுச்சிக்கு ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பும் போது இதனோடு சேர்ந்து பயணித்து வலிமை சேர்க்க வேண்டியது பிறமொழிவழி தேசிய இனங்களின் கடமை. ஆனால் நாங்க இந்திய நிலப்பரப்பு மட்டும் இல்ல, உலகம் முழுமைக்கு 130 நாடுகளை பரவி வாழ்றோம். எங்களுக்கென்று தனித்த அரசியல் இல்ல. அந்தந்த தேசிய இனங்கள் எடுக்கிற அரசியலோட தான் இணைந்து பயணிக்கிறோம். குறிப்பா நான் கர்நாடகா சொல்லக்கூடிய 1 கோடி தமிழர்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அரசியல் இல்ல. அந்த மண்ணின் மகன் குமாரசாமியோட, அங்க இருக்கிற ஐயா எடியூரப்பாட, அங்க இருக்கிற சித்தாராமையோட, அதோட தான் நாங்க இணைஞ்சு போறோம். அதான் கேரளால, அதான் மகாராஷ்டிரால, சிவசேனால, பாரதிய ஜனதால எங்க தமிழ்ச்செல்வன் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறார். அங்கதான் நாங்க அப்படி இணைஞ்சு பயணிக்கிறோம். அப்படி இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்கள் எடுக்கும் போது எங்களோடு இணைந்து பயணிக்க கடமைப்பட்டவர்கள். அதுதான் தார்மீக உரிமையும் கடமையும் கூட. அதுல வந்து இப்ப நம்ம அடிப்படை புரியாது இல்ல. ஒரு தேசியம் தன் உரிமைக்கு நிற்கிற போது அதே நிலத்தில் வாழ்கிற பிறமொழிவழி தேசிய இனங்களை பகை இனங்களா மாற்றிக்கொண்டு வெல்ல முடியாது. நீங்க ஈழ விடுதலை போராட்டத்துல இன்னைக்கு நான் சொல்றேன், எங்க அண்ணனால 35 ஆண்டுகள் அந்த போராட்டத்தை உறுதியா செய்ய முடிஞ்சதுன்னா சிங்களன் ஆதரவு இல்லாம இல்ல. தலைவருடைய மெய்காப்பு படையிலே சிங்களன் இருந்தான். இதை யாரும் மறுக்க முடியாது. சிங்களர்கள் உதவியே இல்லாம எங்க அண்ணனால சண்டை போட முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் விடுதலையை ஆதரிச்சு இன்னைக்கு சிங்கள சிறைக்குள்ள இருக்கிற சிங்களன் இருக்கிறான், வெளியில அகதியா விரட்டி விடப்பட்டு அங்க போய் நின்று எங்களுக்கா பேச்சு கொண்டவர்களும் இருக்கான். ஆனா சோறு ஒரே தட்டுல உட்காந்து சாப்பிட்டவன் துரோகியா மாறணும்னு இருக்கான், தொலை மாப்பிள்ளையா இருந்தவன் துரோகம் போனதும் இருக்குது. அப்ப இதுல வந்து புரியுது. அப்ப நீங்க என்ன சொல்றேன்னா இதுல இன துவைசமோ இன பாசிசமோ இன துவைசமோ இன வெறிய கிடையாது. என்னுடைய அடிப்படை உரிமை. நீங்க அழகா சொன்னீங்க, தமிழர் தேசம் என்று பேசுவதற்கு முன்னாலே தெலுங்கு தேசம் என்று என்டி ராமராவ் பேசினார். அப்ப யாருமே எதிர்ப்பு குரல் பேசலையே. ஆனா என்னைய பாசிஸ்ட் பிரிவினைவாதி சொல்ற எல்லா இயக்கங்களும் அவரோட கூட்டணி வச்சு பதவி அளிச்சது. ஒரு நாளும் நான் வந்து உங்களை இப்ப சந்திரபாபு நாயுடு பிரிவினைவாதி சொல்ல பழசாயிடுச்சு. இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து இங்க தெலுங்கு தேசம் ஆரம்பிச்சா கூட நான் வரவேற்பேன் தான் சொல்றேன். நான் புரிந்து கொள்றேன். அப்புறம் அதுல போய் நான் அவர் எதிர்க்க, ஆனா இங்க தெலுங்கு தேசம் ஆட்சி அமைக்க முடியாது. அது வேற. அதுவே இப்ப நான் போய் தெலுங்கு தேசம் ஆட்சி வைக்கிற தாண்டி உங்களுடைய பார்வையில திரு வைகோவோ திரு விஜயகாந்தோ பிறமொழி பேசுபவர்களாக அவர் அடிப்படையில் இருப்பதனால் அவர்கள் வந்து தமிழகத்தில் கட்சி நடத்தலாம், வழி நடத்தலாம், ஆட்சி நடத்த முடியாது. இதுதான் உங்களுடைய பார்வை. தலைவர்களா இருக்கட்டும், சேவை செய்யட்டும். ஓகே, அது ரஜினிகாந்த் வரைக்கும் நான் தான் சொன்னேன். ஐயா ரஜினிகாந்தா, உங்களை நாங்க இன்னும் ஒரு 50 படம் கூட நடிங்க, நாங்க உங்களை கொண்டாடுறோம், உங்களை நீங்க எவ்வளவோ நாங்க இது பாராட்டுறோம், நீங்க இன்னும் 500 கோடிக்கு கூட உங்க படம் வியாபாரமாகட்டும், ஒண்ணு இல்ல. தலைவரா இருந்து எங்க மக்களுக்கு வந்து சேவை செய்யுங்க. முதல்வரா இந்த மண்ணை ஆளணுங்கிறது அது வந்து எப்படின்னா ஒரு அடிமை நிலைக்கு என்னை தள்ளும். நீங்க வந்து சொன்னது போல முதல்ல வந்து வீட்லயும் வெளியிலயும் தமிழ் பேசுறவங்க வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஒரு மண்ணின் மேல சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்க எப்படி வகைப்படுத்துவீங்க?
இஸ்லாமியர்ல உருது தாய்மொழியா கொண்டவங்க இருக்கிறாங்க. எங்க ஊருக்கு இருக்கிற இளையாங்குடி பரமக்குடி எல்லாம் எங்களுக்கு வந்து நாங்க இங்க இருந்து எங்க சொந்தக்காரன் தான் பல பேர் இஸ்லாத்துல மாறி இருக்கிறேன். அப்படி நம்ம பார்க்க முடியாது. நாங்க தான் சொல்றோமே, உலகத்தில் எல்லா மொழியையும் நாங்க மதிக்கிறோம், எல்லா மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம். நீங்க உங்களுடைய திருச்சி மாநாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றீங்க. உன்னுடைய மொழி உன்னுடைய இறைவனுக்கு புரியவில்லை என்றால் அவன் உன்னுடைய இறைவன் அல்ல. ஆமா, என்னுடைய அதை நீங்க சொன்ன வாசம், உன்னுடைய மொழி உன்னுடைய இறைவனுக்கு புரியல, அவன் உன்னுடைய இறைவன் அல்ல. சர்ச்சுகள்ல ஆங்கிலத்துல பிரார்த்தனை நடக்குது, மசூதியில வந்து அதே சர்ச்சில் தமிழ்ல வழிபாடு நடக்குதுல்ல. எந்த கோயிலுமே தேவாரம் திருவாசகம் இல்லையா, 4000 திவ்ய பிரபந்தம் இல்லையா, 2 வேதங்கள் என்று சொல்லக்கூடிய பிரபந்தங்களும் தேவாரமும் திவ்ய பிரபந்தம் தமிழ்நாட்டில் எந்த கோயிலுமே எனக்கு நீங்க வந்து தேவாரம் திருவாசகம் என் கோயில்ல பாடுறதை நான் பெரிதும் வரவேற்கிறேன். எல்லா கோயிலும் சமஸ்கிருத வழிபாடை நான் ஏற்க முடியாது. நீங்க வந்து இங்க பாருங்க, அரபி உருது ஆங்கில வழிபாடு யாருமே ஏற்க முடியாதுன்ற நீங்க சொல்லியே தமிழர்கள் தானே அவங்களும் நீங்க சொன்னீங்கல்ல. நான் எங்க முதல்ல என்னுடைய கடவுள் இருந்தா நான் கை வைக்க, என்னுடைய தெய்வங்கள் இருந்தா நான் கை வச்சு போக முடியும். ஒரு பண்பாட்டு மீட்சி தளத்துல என்னுடைய ஒரு தேசிய உரிமைக்கு நிக்கிறவன் என்னுடைய பண்பாடு வழிபாடு எல்லாத்தையும் மீட்டு தான் நான் எடுத்து போக வேண்டியது இருக்கு. உங்களுக்கு பல தடவை ஏற்கனவே கூட நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஒரு செய்தியை நீங்க கேளுங்க, இந்த மதங்களும் இந்த வேதங்களும் எனக்கானதா, என் மொழியில சொல்லப்பட்டதா? இல்ல. இன்னைக்கு வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு வர்றது போல இந்த மதங்களும் இந்த மார்க்கங்களும் வந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இது என்னோடது இல்ல, என்னோட வேதமும் இல்ல. எந்த மதத்தை சொல்றீங்க? 3 மதத்தையுமே தான் சொல்றேன். எனக்கும் இந்து மதத்துக்கும் எனக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எனக்கும் இஸ்லாமுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது. மால் என்று நம்ம 5 நிலையில மால் என்று சொல்லப்படுறவர் யாரு? அது திருமால் என்று சொல்லப்படுறவர் யாரு? அப்ப இருங்க, அதை சொல்றேன். இது அந்த மதத்தில் இருந்ததா? ஆசிவகம் இருந்தது, அதுக்கப்புறம் மாலின் வந்தது. பிறகு நாங்க சைவர்கள். இப்போதானே சைவர், வைணவர், சமணர், பௌத்தர், சீக்கியர் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க இந்துன்னு கொண்டு வந்துட்டீங்க. சைவம்னே சொல்லுவோமே. சைவம் சிதங்க அழிந்து போயிட்டதுனால நாங்க தமிழம்னு வர்றோம். எங்களுக்கு உலகத்தில் தலை சிறந்த மறையை நான் வைத்திருக்கிறதா உணர்றேன். என்னுடைய மறை எமது முப்பாட்டன் வள்ளுவர் பெருமானார் தந்த திருக்குறள் நான் உணர்றேன். முருகனை முப்பாட்டனாக ஏற்றுக்கொள்ளாதவரும் தமிழர் இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாது. தமிழர் அப்படி நம்ம சொல்ல வரல. மால் வந்து தமிழர் தெய்வமா இருக்கிறார், முருகன் தமிழர் தெய்வமா இருக்கிறார், தமிழருடைய 5 கண்ணன் தமிழர் தெய்வமா இருக்கார், கொற்றவை, வருணன் இவங்க எல்லாம் அந்த 5 நிலங்களில் தெய்வங்களா இருக்காங்க. இப்ப இவர்களை இதுதான் தமிழருடைய அடையாளம். 5 நிலை தான் நம்முடைய திணைகள், நம்முடைய தெய்வங்கள், நம்முடைய மண்ணு மனம் அத்தனையுமே அதுல வரையறுக்கப்பட்டிருக்கு. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முருகன் வந்து எனக்கு உடன்பாடு. ஏற்றுக்கொள்ளாதவர்களை தமிழர்கள் சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது. இந்த மாசம் சிறு சிறு தான் வரும். எனக்குள்ள எப்ப கிறிஸ்தவம் வந்திருக்கும், எனக்குள்ள எப்ப இஸ்லாம் வந்திருக்கும், நான் எப்போது இந்துவானே, என்னுடைய வழிபாடு முறை திடீர் சிறுக அப்படி வந்து மதம் பரப்பி ஜோசப் பெஸ்கியும் கால்டுவெல் போப்பும் இப்படி வந்து எப்படி மதம் பரப்பி கொண்டு போனாங்களோ அப்படி சிறுதான் தெளிவுற வைக்க முடியும். இங்க இருந்த சாதியை இருக்கமும் தீண்டாமையும் அவனை என்ன பண்றது, பாதி வெள்ளையா இருந்த ஒருத்தன் பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுங்கிறான், முழு வெள்ளையா இருந்த வெள்ளைக்கார இருந்து தொடுறான்னு கூட போயிட்டான். இங்க பறையரா இருக்கிறத பாயா இருக்கிறது மேல்னு வாடா பரப்பல வாடா பல்லப்பலன்னு கூப்பிட்டு நடத்துல என்ன பாய் எப்படி இருக்கீங்க என்ன போயிட்டான். அந்த தீண்டாமை என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு இது தேவைப்படாது. அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும். நீங்க உடனே எந்த தெய்வத்தை வழிபாட்டாலும் நீ தமிழன் என்று சொல்லலாம். அப்படித்தானே சொல்றோம். என்னுடைய முப்பாட்டன் முருகன் நீங்க சொல்லும் போது நீங்க உங்களுடைய அடையாளத்தை நீங்க வரையறுக்கும் போது அந்த முப்பாட்டன் வரிசையில வந்தா நீங்க வந்து எப்படின்னா இங்க இருக்கிற பிராமணர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, எங்கள் தாய்மொழி தமிழ்ங்கிறாங்க. அப்படித்தானே தமிழ். அப்ப தமிழ் வழிபாடை ஏன் எதிர்க்கணும்? தமிழ் நீச பாஷை, தமிழ்ல மந்திரம் சொன்னா அது தீட்டாயிரும், அது சமஸ்கிருதம் தேவ பாஷைன்னு சொல்லும் போது என் தாய்மொழியில இப்ப நீங்க என்னுடைய அது வழிபாட்டு முறைகள்ல இருக்குது. உங்களுக்கு தெரியும், அது நம்ம அதுக்குள்ள விரிவா போக நான் விரும்பல. உங்களுக்கு தெரியும், நம்ம நீங்க எந்த கோயிலை குறிப்பிடுங்க, ஆகம விதிகள் படி அமைக்கப்பட்ட பழம்பெரும் கோயில்களை குறிப்பிடுங்க, எல்லாத்திலுமே தமிழ் வேதம் முழுமையாக ஓதப்படுகிறது. தமிழ்ல அர்ச்சனை செய்யப்படுற தமிழ்நாட்டுல சட்டமாக தமிழிலும் அர்ச்சனை தமிழ்ல சொல்ல வேண்டியதானே, தமிழ்ல வழிபட வேண்டியதானே, அதானே இப்ப நம்ம கேட்கறது. அதுதான் நான் கேட்டேன் உங்களுக்கு. சர்ச்சிலையும் மசூதிலையும் அவர்கள் வேற ஒரு மொழியில வழிபடுறாங்களே, நீங்க தமிழ்ல வழிபட்டாலும் சொல்ல முடியும். அப்படி இல்ல, நீங்க சில இடங்கள்ல ஆங்கிலத்துல வழிபடுறாங்களே ஒழிய பெரும்பாலான இடங்கள்ல தமிழ்ல தான் வழிபடுறாங்க. இந்த தேவாலயங்கள்ல இஸ்லாமியர்கள் இங்க வந்து பண்ணா தாய்லாந்துல வந்து இருக்கிற பள்ளிவாசல்ல வந்து தமிழ்ல வழிபடுவதா அங்க போயிட்டு வந்து என் தம்பிகள் எல்லாம் சொல்றாங்க. இங்க வந்து அவரவர் மொழியில அவர் வேற ஒரு வழியில வழிபாடு வச்சிருந்தாலும் அவர்கள் மரத்தமிழராக தான் இருக்கிறாங்க. ஆமா இருக்கிறாங்க. அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் தம்பி. சீனாவில கிறிஸ்தவம் இருக்கான், அவன் சீன மொழியில தான் பேர் வைக்கிறான். பாகிஸ்தான்ல கிறிஸ்தவம் இருக்கான், அவன் உருது மொழியில தான் பேர் வைக்கிறான். ஆனா இங்க வந்து யாராவது தூய தமிழ்ல பேர் வச்சுக்கிறாங்களா? இஸ்லாமியர்களா உருது அரபு பேர் வந்துருது, இந்துவா சமஸ்கிருத பேரா வந்துருது, கிறிஸ்தவரா டேவிட் ஆண்டனி போயிட்டு இங்கிலீஷ் பேரும் வந்துருது.
அப்ப நீங்க எங்க தாய்மொழியில் பெயரை கூட தாங்காத ஒரு தேசியமா இப்படி வாழும்? அதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு என்ன அதுக்கு என்ன வேண்டியது இருக்கு? இப்ப என் கட்சியில் இருக்க பிள்ளைகள் எல்லாரும் யூசுப் என்று வைத்துக் கொள்ளுத, தமிழ் பாத்திமா என்று வைத்துக் கொள்ளுது. என்னுடைய பிள்ளைகள் தமிழ் செல்வன் வகாப் என்று வைத்துக் கொள்ளுது. நாங்க எங்க பிள்ளைன்னு தெரியுது இல்ல. இப்ப அந்தோனி முத்துங்கும் போது கிறிஸ்தவர் தமிழர் கிறிஸ்தவரா இருக்காரு அப்படின்னு வந்துருது இல்ல. அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பாத்திமாங்கிறது தமிழ் பாத்திமான நம்ம தமிழர் முஸ்லீமா இருக்கிறாங்க வந்துருது இல்ல. தமிழ் மகன் உசேன் தான் அதிமுக ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அப்ப தமிழ் மகன் உசேன் தமிழர், அவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார். இதுதானே நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுல என்ன சிரமம் இருக்குது? அப்படி எல்லாருமே எல்லா மதத்தவர்களும் தமிழ் பெயரை மாற்றணும்னு சொல்றீங்க தம்பி. அதானே யதார்த்தம். நீங்க என்ன மார்க்கத்தில் இருந்து பிறப்பால் நம்ம தமிழனா இருந்துதானே அப்படித்தானே வரணும் தம்பி. என்னைக்காவது இந்த தமிழன் 50,000 ஆண்டுகளுக்கு நான் மூத்த ஒரு தொல்குடி அப்படின்னு காட்டுறதுக்கு நான் தமிழன் அப்படின்னு பெயரை கேட்ட உடனே, இப்ப எப்படி சீனாவில் இருக்கிறவன எந்த இதுல பாப்பீங்க? சீனாவிலையும் கிறிஸ்தவன் இருக்கான். ஆனா கிறிஸ்தவன் சீன கிறிஸ்தவன் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஒரே மாதிரி தான் அவன் தன் தாய்மொழி ஒரே மாதிரி அப்படியா? அததான் நம்ம எதிர்பார்க்கமே ஒழிய இது நீங்க செய்யறது அண்ணன் நீங்க என்ன இப்படி முருகனை கொண்டாந்து ஏற்கிறவங்க எதிர்க்கிறவங்க நான் சொல்லல. என் அடையாளங்களை வேறு தேடி பாய்கிற ஒரு எப்படி சொல்றது, நான் யாருன்னு தெரியாம நிக்கிற புள்ள, நான் யாருன்னு தான் சொல்லுங்கடா அப்படின்னு தேடுற ஒருத்தனுடைய தவிப்பும் துடிப்பும். மற்ற தேசிய இனங்கள் நம்மளை ஏற்பது ஒருபுறம் இருக்கட்டும், அவர்கள் ஏற்க மறுப்பார்கள், அவர்கள் சண்டை போடணும், நம்ம நிறைய விஷயங்கள் விடுதலைக்கான போராட்டம் நீண்ட நெடியதா இருக்கு. நான் சொன்னேன் நமக்குள்ளே இந்த உணர்வு முதல்ல வரணும் இல்லையா? அதை யாரு வரணுமா கேக்குறீங்க? வரணும். யாரு அதான் நான் கேட்கிறேன். என்னுடைய இனம் பிளவுபட்டு கிடக்கிறத நான் முதல்ல சொல்லுவேன். அடுத்த இனம் என்ன ஏற்றுக்கொள்கிறா இல்லையாங்கிறது இரண்டாவது கேள்வி. முதல்ல நான் முதல்ல என்ன ஏற்றுக்கணும் இல்லையா? என்னுடைய கேள்வி, தமிழன் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொன்னா பாப்பாப்பட்டிலையும் கீரிப்பட்டிலையும் போராட பதவி ஏற்கனவே தடுத்தது யார்? தமிழன் இல்லையா? உத்தமரத்துல எனக்கு எதிராக சூழல் தடுக்கப்பட்டவனும் தமிழன் தம்பி, தமிழன் தானே. அதுதான் இழிவு. அது இழிவு. அதை நீங்க சொல்றது தமிழன் என்ற உணர்வை பெற்றிருந்த அந்த ஈடுபாடு வந்திருக்காது. தர்மபுரியில கூட அந்த சண்டை படையாட்சியும் பறையரும் தன்னை தமிழர்கள் என்று உணர்ந்திருந்த ஒரு தாய்ப்பிள்ளை தான் இருப்பான். அவன் படையாட்சியும் பறையரும் தானே வெட்டுக்குத்து வருது. அப்ப சாதிக்குள்ள தானே மோதல் வருது. இப்ப எங்க கட்சியில நாங்க அதே தர்மபுரியில கலவரம் நடந்து இருக்கும் போது அதே தர்மபுரியில மாவீரர் தினம் நடத்துறோம். ஒரே இருக்கைக்கு பக்கத்து இருக்கிற படையாட்சியும் பறையாரு உட்கார வைக்கிறதுல ஒரு உணர்வு அதானே எனக்கு தேவைப்படுது. அப்படித்தானே பாக்கணும். சாத்தியப்படுதா? சாத்தியப்படாம எப்படி என்னால சாதிக்க முடியுது? இப்ப இதே வட மாவட்டங்கள் எங்க ஐயாவும் கூட்டம் போடட்டும், எங்க அண்ணன் திருமாவளவனும் போடட்டும், நானும் போடுறேன். அப்ப அங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம், இங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம், எனக்கு சேர்ந்து தமிழ் சமூகமா இந்த தலைமுறை கூடுது இல்ல. அதான தேவை இருக்கு. இப்ப நீங்க தமிழர் தலைவராக இருக்கிறது, தமிழர் ஆட்சியை படுத்துறது அப்படின்னு சொல்லி பேசும்போது கருணாநிதியின் ஜெயலலிதா தமிழர் சொல்லிட முடியாது இல்லையா? தமிழரா இருக்கிறாங்க இல்ல, தமிழரா பிறக்கிற எல்லாரும் தமிழர் இல்ல தம்பி. தமிழுக்காகவும் தமிழருக்காகவே இறுதி வரை வாழ்றானோ அவன் தான் தமிழரா இருக்க முடியும். இது புது அடையாளமா போச்சு. அடுத்தது உண்மைதானே. நீங்க தமிழரா பிறந்துட்டதுனாலே ஒருத்தர் தமிழர்னு பேசிக்க முடியாது. அப்படின்னா நீங்க இப்ப எங்க ஐயா சிதம்பரத்தை எடுத்து பேசுங்க. அவர் என்ன பேசுவார்? இந்த ஈழச்சாவை பத்தி பேசுவாரா? எனக்கு தூக்கம் வரல, 2 மாசமா ஒரு பைத்தியம் பிடிச்ச மிருகம் போல சுத்தினேன். அவர் நிம்மதியா உறங்கிட்டு இருந்தாரு. இப்ப எங்க ஐயா சீக்கிய வாசன் என்ன கேட்கிறேன், நீங்க இன்னைக்கு வெளியே வந்து ஆரம்பிச்ச கட்சியை இணைஞ்சாகும் போது நம்ம பிள்ளைகளை கொத்தா கொண்டுகிட்டு இருக்காங்க. என்னடா அந்த அரசு இந்த பதவி எடுத்து கீழே நான் எங்க தனியா கட்சி ஆரம்பிக்க போறேன்? ஐயா பின்னாடி தானே போயிருப்பேன். அன்னைக்கு இந்த காங்கிரஸ் விட்டு வெளியில வந்து எங்க ஐயா சிதம்பரம் ஜனநாயக பேரவை காங்கிரஸ் பேரவை ஆரம்பிச்ச கட்சியை அன்னைக்கு இணைஞ்சாகும்போது ஆரம்பிச்சா நான் அவர் பின்னாடி தானே போவேன். அவருக்கு கை சின்ன வரைஞ்சி என் வீட்டு சோத்துல இன்னைக்கு வரைக்கும் அழியாம வச்சிருக்கேன்ல, அந்த சோத்தை நான் வர சொல்லுங்க காட்டுறேன். அப்ப நீங்க தமிழரா பிறக்கிறெல்லாம் தமிழர்னா இப்ப எப்படி பேச சொல்றீங்க? இந்த இன விடுதலைக்காக ராமலாஸ் பசுவன் தமிழர் இல்ல, ஆனா ராமலாஸ் பசுவன் எனக்காக அழுகுறான்ல. அப்ப அவன் நம்ம மதிக்க வேண்டிய சகோதரனா இருக்கிறான்ல. அதான் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. எனக்காக செத்த சிங்களன் இருக்கான்ல. அப்ப நீங்க இப்ப நீங்க நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒரு கேள்வி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமக்களுக்கு சேர்த்து கேட்கிறேன், உடன் பிறந்தவர்களுக்கு. இந்த போர் நடக்கும்போது இந்த பதவியை விட்டு இறங்குறதுக்கு மனசு இல்லாம ஐயா கலைஞர் இருந்தாரா இல்லையா? எப்படி அவரால் நிம்மதியா உறங்க முடிஞ்சு? 2 மாசம் போய் ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்துக்கிட்டாரு. இத்தனை பிள்ளைகள் சாகும்போது கொத்தா சாகும்போது என்னடா அந்த அற்ப பதவி? அவர் லாட்ஜ்ல போய் படுத்துட்டாரு சொல்றீங்க, மருத்துவமனையில சிகிச்சைக்காக போய் படுத்துக்கிட்டாரு. நீங்க மருத்துவமனையில முதுகுல அறுவை சிகிச்சை செய்து மல்லாக்கப்படுத்த ஒரே நோயாளி ஐயா கலைஞரா தான் இருப்பாரு. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அது ஒரு காரணமா காட்டப்பட்டது. மருத்துவமனையில் போய் படுத்தாருன்னா அதை விடுங்க. தமிழ் செத்து போச்சு. இதுக்கு ஐயா கலைஞரும் அம்மையார் ஜெயலலிதாவும் செஞ்ச
மீட்சி முறை, அது மீட்கிறதுக்கு வழிமுறை நான் கேட்கிறேன். 20 பேர் ஒன்னுக்கா வரேன். நானு தமிழர்கள் இந்த தலைவர்கள் தமிழுக்காக போராடவில்லை, தமிழுக்காக துரோகம் செய்தார்கள். ஜெயலலிதா, கருணாநிதி, வைகோ, ராம எல்லாரும் ஒரே தரம் வச்சுக்கணும். ஓகே, இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தவன் தமிழன் இல்லையா? இவர்கள் எல்லாம் முதல்வர் பதவி கொடுத்தவன். அதுக்கு தான் நம்ம என்ன வருதுன்னா வழியே இல்லைன்னு வருது. ஒரு பெருத்த நீண்ட கால ஆட்சி அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டு பெருத்து இருக்கிற பொருளாதாரத்துல, ஊடகத்துல, அதிகார வலிமையில இந்த திமுக அதிமுக இருக்குது. இப்ப இதை வீழ்த்த முடியாது. வந்த எங்க ஐயா சி ஆதித்தனார்ல இருந்து, ஐயா மாப்போசில இருந்து, ஐயா ஈகே சம்பத்துல இருந்து, இந்த எல்லாரும் எல்லாருமே இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்தாங்களே ஒழிய ஒரு பகுதி கட்சி, சில தொகுதி கட்சிகளா இருக்க முடிஞ்சது, பொது கட்சியா விரிய முடியல. ஏன்னா இந்த திராவிட அரசியல் பெருத்து பூதமா நின்ற காலம். இப்ப அதுவே அந்த கொள்கைகளை தளர்ந்து தள்ளாடி இருக்கிற காலம். இப்ப நான் இந்த கட்சியை வளர்க்கிறது என்பதை விட என்னை சுத்தி இருக்கிற புறச்சூழல், காவிரியில தண்ணியில நெருக்கடி வரும்போது இந்த கட்சிக்கான, இந்த அரசியலுக்கான தேவை ஏற்படுது. கச்சத்தீவுல மீனவனை சுடும்போது இந்த அரசியலுக்கான நெருக்கடி பிறக்குது. முல்லை பெரியாற்றில் தண்ணி தரணும்னா இந்த அரசியலுக்கான தேவை இன்னொருபடியும் அழுத்தி பிரசவிக்கப்படுது. மீத்த நெறிகாற்றுக்கு போராடுறான், அங்க சுடுறான், இங்க அடிக்கிறான். அப்ப தானா இந்த அரசியல் பிறக்குது. இன்னைக்கு இருக்கிற புறச்சூழல் அன்னைக்கு இருந்திருந்தா என்னைக்கே ஒரு மாற்றம் வந்திருக்கும். இப்ப வேற வழியே இல்லை அப்படிங்கிற இடத்துல நாமே ஏன் வழியாக இருக்கக்கூடாதுங்கிறதா இப்ப நாங்க முன்னெடுத்து வைக்கிற அரசியல். இப்ப இது என்ன செய்யும்னா, நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க. இந்த இத்தனை பேருக்கு முன்னாடி நான் சொல்றேன், இந்த தேர்தல திராவிட அரசியல் கட்சிகளுக்கு கடைசி சண்டை. ஆமா, இதுல வெல்றவர் 5 ஆண்டு உயிரோட இருப்பாரு, இதுல விழுகிறவர் அதோட முடிஞ்சிருவாரு. நீங்க என்ன நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இது உங்களுக்கு ஒரு பெரும்பான்மை ஆதரவு தொடர்ந்து இருப்பது தம்பி வழியே இல்லாம தம்பி ஒரு மாற்ற எனது முன்னோர்கள் வைக்காதனால தானே ஒழிய நீங்க 49 ஓவுக்கு ஒரு கூட்டம். வைகோ தனித்து போட்டிட்டவர் இல்லையா? விஜயகாந்த் தொடரணும்ல தம்பி, அண்ணன் போட்டிட்டதுல குறை சொல்லல, தொடரணும்ல. நீங்க நம்பிக்கை ஒரே நாள்ல நம்பிக்கை வந்துருமா? என்ன நீங்க பேசிக்கிறீங்க? 2009 தம்பி தனிச்சு நிக்கும் போது அவர் வாக்கு விழுக்காடு என்ன? நான் கேக்குறேன், இல்ல தனிச்சு நிக்கும் போது ஒரு வாக்கு விழுக்காடு என்ன? ஒரு 4-5% இப்ப என்ன? அதே அளவுதான் இருக்கு. விஜயகாந்துக்கு தனிச்சு நிக்கும் போது வாக்கு விழுக்காடு என்ன? 10% இப்ப என்ன இருக்கு? மாற்றத்து இருக்கலாம். அப்புறம் அப்ப நீங்க தனிச்சு நிக்கும் போது அந்த தேவைப்படுது மக்களுக்கு. ஒரு மாற்று கிடைக்காதான்னு நிக்கும் போது தோல்வி என்ன தற்கெடுப்பு 2-3 தோல்வியை சந்திச்சு போனாதானே இந்த பிள்ளை கடைசியா உறுதியா நிப்பாங்க. இந்த சீட்டுக்கும் இந்த நோட்டுக்கும் பணத்துக்கும் அடிமையாகாம தனிச்சு நிக்கிறான்னு நம்பிக்கை கொடுத்தாதான் நிப்பான். 2014 2009 நல்ல கூட்டணியில போட்டியிட்ட திரு வைகோ அவர்கள் சொந்த தொகுதியில தோல்வி அடைகிறார். அப்ப இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை உங்களுக்கு முன்னோடியா ஈழ விடுதலை போராட்டமே இங்க முழு அரசியலாகி வெற்றி பெற வச்சிரும், வீழ்த்தி பெறும் நம்ம சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணியா இருக்கும். அண்ணன் இந்த பதில பெற்றுக்கிறீங்க. இப்ப 2009 தேர்தலே எல்லாம் பேசிக்கிறீங்க. 2014 வச்சுக்கோங்க. 2009 தேர்தல்ல திமுக காங்கிரஸ் வென்றிருந்தீங்க. மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆளுங்கட்சி அது என்ன செஞ்சிச்சு? ஊடக சர்வாதிகாரம் பண்ணி எமது மக்கள் எப்படி கொன்றொழிக்கப்படுகிறாங்கிற ஒரு செய்தி இங்க வரவிடல. ஓடி ஓடி கத்துன என்னைய குறவழி நெரிச்ச மாதிரி தூக்கி சிறையில. திரு வைகோ அவர்கள் உங்களுக்கு சளைக்காம இந்த தமிழ் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், மறுக்க முடியாது. அப்ப அவருடைய தொகுதியில அவர் கோஷம் போட்டதோட, அவர் கத்துனதோட, அவர் குரல் எழுப்பியதோட வலுவான இன்னொருத்தர் எழுப்பிட போறாங்க. அவருடைய தொகுதிக்கு இந்த நிலைமை அப்படின்னா நாங்க புரிதல் இல்லாததா, ஏற்பு இல்லாததா? இல்ல, அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாபெரும் தலைவரா வந்திருக்க வேண்டிய வரலாற்று வாய்ப்பெல்லாம் அவர் தான் தவற விட்டாரு. இப்ப நீங்க இந்த தேர்தல்ல அதிமுக நின்று இருக்கணும், ஆட்சி மாற்றத்துக்கு. நான் அண்ணனை சந்திக்கும் போது, அண்ணா நீங்க இதுல இருங்க, அதிகமா காங்கிரஸ் போட்டியிட தொகுதியில கேட்டு பெருங்கன்னு கூட நான் சொன்னேன். டக்குன்னு தேர்தலே புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டாரு. அப்புறம் இந்த பக்கம் திமுகவோட இருக்க வேண்டிய தருணம். இந்த அதிமுகவுக்கு ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புற நேரத்துல திமுகவோட இல்லாம அதிமுகவோட போறது, திமுகவின் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புற நேரத்துல அதிமுக விட்டு வெளியேறுது. இப்படியான முடிவுகளாலதான் அது அந்த தோல்வி வருது. என்னுடைய இந்த ஈழ விடுதலைக்கான எண்ணம் தமிழ் தேசியத்தில் கூடிய தமிழர்கள் மத்தியில ஒரு பரிவாக இருக்கிறதா, ஒரு தாகமாக இருக்கிறதா? நான் சொல்றேன், ஈழ விடுதலைக்கான அந்த விதையே இப்போதுதான் வீரியமா விதைக்கப்படுது. இதுக்கு முன்னாடி பிரபாகரன் என்று சொல்வது, அவர் பெயரை சொல்வது, விடுதலை புலிகள் என்று சொல்வது, இதுவே பெரிய தேசத்துரோக குற்றம். ஈழ விடுதலை ஒரு தொலைதூர தேசம் போல காட்டப்பட்டு, ஏதோ ஒரு தீவுக்குள்ள ஒரு பிரச்சனை, அது ஒரு தொலைதூர தீவு அப்படிதான் காட்டப்பட்டது. அது இங்க பாருங்க, அது நம்ம நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழரும் இங்க இருக்கக்கூடிய தமிழரும் ஒரே தேசிய இனம், நம்ம எங்க இருந்தாலும் ஒரே மண்ணு, ஒரே இனம், ஒரே குணம் சொல்லி சொல்லும் போது, ஈழத்தில் இருக்கக்கூடிய மீனவன் இங்க உள்ள மீனவன் வரக்கூடாதுன்னு சொல்றான். ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடிய நீங்க இதுக்கு என்ன தீர்வு சொல்லுவீங்க? அதான் இப்ப நீங்க சொல்றது என்ன? எங்க ஐயா இப்ப இருக்கா பாருங்க, தனிப்பட்ட முறையில எனக்கு அங்க இருக்க பாராளுமன்ற உறுப்பினரும் ஒண்ணு பேசுவாங்க, ஆனா ஊடகத்துல ஒண்ணு பேசுவாங்க.
அங்க வந்து தம்பி நான் ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்த போது சிறிசேனாவட்டையும் மனவே கொடுத்து நீங்க வந்து சொல்லுங்க இருக்காங்க. ராணுவ முகாமுக்குள்ள இருந்துகிட்டு நீங்க என்ன பேசுறீங்க? ஒருத்த வந்து உங்கள் தொண்டை குழிகளை துவக்க செலுத்திக்கிட்டு துப்பாக்கி செலுத்திக்கிட்டு உரிமை வேணுமா உயிர் வேணுமா என்ன சொல்லுவான்? நீ இப்படி பேசுனா பேச வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். சாதாரண காவல்துறை கஸ்டடியில அடிச்சு மாத்தி சொல்றான்னா மாத்தி சொல்லிட்டு இருக்கிற நிலைமையில நீங்க அங்க இருக்கிற மீனவனை பேச விடு, இங்க இருக்கிற மீனவனை பேச விடுன்னா எப்படி? ராமேஸ்வரம் மீனவர்கள் அத்துமீறுகிறார்கள் என்று இந்திய அரசு சொல்கிறது, இலங்கை அரசும் சொல்கிறது, யாழ்ப்பாண தமிழர்களும் சொல்கிறார். என்ன அத்துமீறம்னு சொல்லுங்க, என்ன மீறம்னு சொல்லுங்க. என்னுடைய மீன் வளத்தை பூரா நீங்க மீராகுமாரி பரிந்துரை என்ன சொல்லுது? கடலுக்குள்ள சிறப்பு பொருளாதார மண்டலம் ஒருவருக்கு அந்நிய முதலாளிகளை மீன் பிடிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு. அதை ஏற்கல மத்திய அரசு ஏற்கல. இந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்குதா உங்களுக்கு? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்குதா இல்லையா? நிச்சயமாக நிலத்துல இருக்கிற மாதிரி நீருக்குள்ளேயும் நீங்க சிறப்பு பொருளாதார மண்டலம் பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கிற நோக்கம் இருக்குதா இல்லையா? அதுல மாற்று நான் கேட்கறது இந்திய அரசுடைய குரலும் இலங்கை அரசுடைய குரலும் யாழ்ப்பாண தமிழருடைய குரலும் ஒன்றாக இருக்கிறது. அப்ப நீங்க வலிமை மிக்க ரெண்டு வல்லாதிக்கம், அது ஒரு தன் சொந்த நாட்டு குடிமக்கள், இது ஒரு பெரிய பேரரசு, ரெண்டும் சேர்ந்து ஏழை மீனவனுக்கு அழுத்தம் கொடுத்தா இதன் குரலா தானே அவன் பேசுவான். நீங்க எப்படி பேசி என்ன சுதந்திரமா நாங்க பேச முடியும்? இல்ல இதுல வியப்பு கிடையாது. அவங்க தன்னுடைய மண்ணுக்கான தன்னுடைய நிலத்துக்கான வாழ்வாதாரம் வேணும் கேட்க. அன்னைக்கு விடுதலை புலிகளும் தலைவர் பிரபாகரன் அந்த களத்துல நிக்கும் போது நான் என் கண்ணார பார்த்தனே, நான் படகுல வரும்போது என் அருமை உறவுகள் வந்து நல்லா மீன் பிடிச்சு அண்ணனே சொல்லிவிட்டார், போகும்போது பார்த்துட்டு போ நம்ம மீனவர்கள் எப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு. அப்ப ஏன் அந்த யாழ்ப்பாண மீனவர்கள் அன்னைக்கு அதை பேசல? அன்னைக்கு எல்லாரும் ஒன்னாதானே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. 30 ஆண்டுகளா மீன் பிடிக்க முடியாம இருந்தது எங்களுடைய காலம். நாங்க இப்பயா நாங்க பிடிச்சு கேட்கல, தப்பு சொல்ல முடியாது. 30 ஆண்டுகளா இந்த ராமேஸ்வரம் மீனவை மீன் பிடிக்க அனுமதிச்சாங்க, அந்த யாழ்ப்பாண மீனவனை மீன் பிடிக்க அடிமைக்கலையா? இதுல ஒரு வேடிக்கை இருக்குது பாருங்க. இலங்கையில மீன் பிடிக்கிறவன் தமிழ மட்டும் தானே, சிங்கள மீனவன் இல்ல இருக்கிறார். அப்புறம் தமிழ் மீனவனையே பிடிச்சிருக்கீங்க. நம்மால் தான் நாங்க இருக்கிறாரு. மன்னாரிலேயோ யாழ்ப்பாணத்திலேயோ அதிகம் இருக்கிறது யாரு? தமிழர்கள் தானே, தமிழ் மீனவர்கள் தானே, அவருடைய குரல் தான் எங்க இருக்குது. இந்த பிரச்சனை அங்க மட்டுமே இல்ல, அங்க மட்டும் பார்க்க வேண்டியது. நம்ம ஊர்லயே கடலூர்ல இருந்து வீரானந்தனி சென்னை கூட நம்மால் சென்னைக்கு வருவாங்கல்ல. நான் தமிழன் ஒருங்கிணைக்க முடியுமாங்கிற கேள்விதான் என்னுடைய அடிப்படை. முடியாதுன்னு எதையும் சொல்லாதீங்க. முடியாது தண்ணி கொடுக்கறதுக்கு வீராணத்துல இருந்து போனா அங்க உள்ள மண் முடியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க பாருங்க, அவருடைய குரல்ல நியாயம் இருக்கு. யாழ்ப்பாண தமிழனுடைய குரல்லையும் கடலூர் தமிழனுடைய குரல்லையும் நியாயம் இருக்குதானே சொல்றேன். அது எப்படி மறுக்க முடியும்? அவருடைய வாழ்வாதாரம் கேட்கறது சரிதானே. இப்ப அதுக்காக நாங்க இந்திய மீனவர்கள் இங்க தமிழ்நாட்டு மீனவை மீன் பிடிக்கிறத விட்டுட்டு வேற தொழிலுக்கு போகணும்ன்றா அப்படி சொல்ல வரீங்களா? அந்த 3 பேருமே சொல்றாங்க. யாழ்ப்பாண தமிழ் நாங்க வேற வேலை செய்யணும், நீங்க மட்டும் மீன் பிடிச்சிக்கிறீங்க. வேற வேலை செய்யலாம், அவங்க ட்ராலர் எடுத்து வராதுன்னு சொல்றாங்க. நான் சொல்றது நீங்க சொல்றதுல இந்த குற்றச்சாட்டை ஏன் நான் கடுமையா மறுத்து பேசுறேன்னா, நாங்க வந்து போதைப் பொருள் கடத்துறோங்கிறது அது ஏற்க முடியாது சொல்றது, அப்புறம் நாங்க ரெட்டமடி கொண்டு போறோங்கிறது, எல்லை தாண்டி போறாங்கிறது, இந்த மாதிரி இந்த இதுகள்லாம் கடத்தி கொண்டு போறாங்க அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க, கஞ்சா விக்கிறேன் அதெல்லாம். இதை எப்படி ஏற்கிறீங்க? காவல்துறையும் ராணுவமும் சோதிச்சுதான் எத்தனை கொண்டு சொல்லுது. வலை என்ன கொண்டு வர அதை ஒரு சோதிச்சு அனுப்பிட வேண்டியதானே. அதுக்கு கேட்டுதான் அனுமதிச்சீட்டே வழங்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது அது வீண் பள்ளியா தானே படுது. தமிழ்நாடுன்னு பேர் வச்ச பிறகு இருந்த முதலமைச்சர்ல யார் தமிழர்கள் நீங்க சொல்ல முடியும்? அத்தனை பேரும் தமிழர்களா இருந்து தமிழருடைய தலைவர்களா இருந்து நாமெல்லாம் ஏற்றுக்கொள்ளா தான் இருக்கிறாங்க. தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற எல்லாரும் ஆயிர முடியுமா தம்பி? அது பேசல. இப்ப பெயர் குறிப்பிட முடியுமா? நீங்க இவர்கள் தமிழர் ஏற்க முடியாதுன்னு யாரு? அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டிய பிறகு வந்த தமிழக முதலமைச்சர்கள், இந்த ஆட்சியை இந்த கட்சியை வழிநடத்தியவர்கள், தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த வழிநடத்தியவர்கள். இப்ப ஐயா கலைஞர் வந்து தமிழர் தானா? அவர்கிட்ட கேளுங்க. அவரே நக்கீரன்ல ஒரு கேள்வி வைக்கிறாங்க, நீங்க தெலுங்கர்னு சொல்றாங்களே, தெலுங்கும் திராவிட மொழிகளில் ஒன்றுதான் தான் பதில் சொல்றாரு. எவ்வளியே இல்லையே நான் தமிழர்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் எப்படி சொல்றது? எம்ஜிஆர் எல்லாருக்குமே தெரியுது மலையாளின்னு தெரிஞ்சுதான் என் சேரப்பாட்டனின் பிள்ளைன்னு நம்ம அவர் ஏத்துக்கிறோம். நான் அப்படிதான் சொல்றேன். அவருக்கு இருந்த பற்று கூட இவங்களுக்கு இல்லையேங்கிறத நம்ம சொல்றோம். அதுல வந்து அவரை மலையாளி என்றே சொல்லிக் கொண்டு அவரை நேசிக்கிறதுல என்ன பிள்ளை இருக்குது? ஒரு பெரிய ஒரு அயற்சி தான் தெரிஞ்ச. தமிழர் தந்தை என்று தமிழின தலைவர் என்று சொல்லப்படுவரும் தமிழர்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய பெரியாருமே கூட நம்ம வந்து அந்த தம்பி, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். கலைஞரை நாங்க தெலுங்கர்னு சொல்லல. என்னோட நீங்க ஆந்திராவுக்கு நாளைக்கு விமானத்துல வர்றீங்க, வானூர்தியில வர்றீங்க, நாம போய் இறங்குறோம். அங்க இருக்கிறவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. அவன் தான் சொல்றேன் அவர் எங்காலு அப்படின்னு. நானா சொல்றேன்? கேரளாவுக்கு வாங்க, எம்ஜிஆர் எங்காலு தெரியுமில்ல உங்களுக்குன்னு என்ன அவன் தானே சொல்றேன், நானா சொல்றேன்? ஆமாப்பா உங்கால் தாப்பா நம்ம சொல்லிட்டு போக வேண்டியது, அதுல என்ன பிள்ளை இருக்குது? கடைத்தெருவுல போனா கூட தமிழ் இல்லைன்னு நீங்க உங்களுடைய வேதனையை திருச்சியில் வெளிப்படுத்தினீங்க. கடைத்தெருவுல போனா தமிழ் இல்லாத காரணம் தமிழ்நாடா தமிழ்நாடு அரசா? தமிழ்நாடு அரசு அரசு நினைச்சிருந்தா அதை நிரூபிக்க முடியும்.
தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ் குடிமகனுக்கு தன்னுடைய கடையில இருக்கக்கூடிய பேரை தமிழ் வைக்கணும்னு தோணலங்கிறது உங்களுக்கு இல்ல அவனுக்கு வந்து தம்பி இப்ப அரசு எதுக்கு இருக்கு? கட்டாயப்படுத்தி வைக்க வழிகாட்டணும். இல்ல தமிழ்ல பெயர் வைத்தா வரி விலக்கு. குடிதலி கோல வச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகுங்கிறதா உங்களுக்கு தெரியும். அரசு என்பது தாயை போல பெற்ற தாயை போல இருக்கணும். குறிப்பிருந்து தன் மக்களுக்கு என்ன அரசு, அதுக்கு தானே அரசை நிறுவுறோம். தலைவன் எதுக்கு காட்டுறோம்? தலைவன் எதுக்கு வைக்கிறோம்? வழி நடத்துறதுக்கு தானே. நீங்க ஏன் ஆங்கில வழி கல்வியை கொண்டாந்துட்டீங்க மாநகராட்சி பள்ளியிலன்னா பெற்றோர்கள் விரும்புறாங்கிறாங்க. எந்த பெற்றோர் விரும்புறான் மதுக்கடையில் போய் குடிக்கிறதுக்கு? எல்லாருமே விரும்புறான். அதனாலதான் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு ஆண்டு 10 விழுக்காடுக்கு மேல எண்ணிக்கை கூடிட்டே போகுது. விரும்ப போய் தானே அரசு அது திறந்து வைக்குது. அதனால விரும்ப போய் தானே வர்த்தகத்துல மிகப்பெரிய லாபத்துல இயல்பான உண்மை நான் சொல்றது. நீங்க யாரும் வந்து எனக்கு கடை திறன் கோரிக்கை வைக்கல. ஆனா கடை திறந்த போது அள்ளி அள்ளி குடிக்கிறான். எண்ணிக்கை வந்து 20,000 கோடி ரூபாய்க்கு மேல அரசுக்கு லாபம் மட்டும் ஈட்டி தருது வருது. அது அவங்க விரும்பி குடிக்க யாரும் கழுத்தப்படி திணிக்கல. அது நம்முடைய ஆர்வம் எங்க போயிருச்சுங்கிறத நான் கேள்வி எழுப்புறேன். நீங்க சொல்றீங்க நீங்க ஏன் விவசாயத்தை திறந்து விடல? அது இன்னும் அது வருமானம் அதிகம் வருமே. திறந்து விட்டு கேட்க வேண்டிய ஒரு நியாயமான கேள்வி. திறந்து விடலாமே. நீங்க வந்து இப்ப 6 வயசு பண்ண பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிறான். 71 வருஷம் மனுஷியை கெடுத்துக்கிறேன். அது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செஞ்சுக்கிறேன். இதை சரி செய்யலாமே. அனைத்து குற்றங்களுக்குமான கருவறையா மது இருக்குது. அவன் தண்ணியை போட்டோன்னு என் தாலி ஏற்கிறேன், கொலையை பண்றேன், கொள்ளையடிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். அப்புறம் அதை மூடாம வச்சுட்டு சட்டம் ஒழுங்க காப்பாத்துறேன்னு வேடிக்கையா இல்லையா? அது குடிக்க போகும்போது வண்டியில போகலாம். குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போக கூடாதுன்னா வண்டி நடு பூட்டிட்டா போவேன், நடுச்சாலையில் போட்டு பூட்டிட்டு போவானா? என்ன உங்க சட்டமும் திட்டம் வச்சுட்டு வேடிக்கையா இருக்கு. திருச்சி மாநாட்டில் நீங்க வந்து சேகுவாரா படமும் நேதாஜி படமும் எல்லாம் வியப்புக்குரியதா இல்ல. ஆனா திடீர்னு சதாம் ஹுசேன் படமும் இவங்களுடைய ஹிட்லருடைய படமும் வந்து ஒரு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்திச்சு. அதுதான் அது எது அது வைக்கலைனாலும் நீங்க பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க. இப்ப இதுல வந்து இல்ல அது வந்து ஆர்வம் காரணமா வைக்கப்பட்டதா இல்லாட்டி தம்பிகள் வந்து இந்த மாநாட்டு பதாகையில ஒவ்வொரு மாவட்டம் பார்வா அப்படி வச்சிருக்கேன். மாவட்டம் சார்பா அவங்க வச்சிருக்காங்க. அதுல வந்து தம்பிகள் அவங்க வந்து சதாம் ஹுசேன் மேல நமக்கு வந்து எப்பவுமே ஒரு பற்று உண்டு. அவர் அந்த ஈராக் மக்களுக்கு ஒரு அந்த தேசிய இனத்துக்கு அவர் உண்மையா இருந்தாருங்கிறதுல அதுல வந்து அந்த அங்கேயே வந்து 2 பிரிவுக்கு வந்து மிகப்பெரிய அது எல்லா இடத்துலயும் இருக்கு தம்பி. இப்ப நீங்க அப்ப நம்முடைய தலைவர் ராஜபக்சே ஏற்கனவே இல்ல நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப என்ன எழுதி எங்க ராஜபக்சே வந்து இந்த தமிழினத்துக்கு விரோதியா ராஜபக்சே இருந்தாலும் சிங்கள இனத்துக்கு அவர் வந்து தலைவராக தான் இருக்கிறார். சிங்கள இனத்துல நாங்க வந்து சதாம் ஹுசேன் அப்ப ஹிட்லரையும் வந்து நம்ம யூத இனத்துக்கு எதிராக போராட்டம் ஹிட்லர் வந்து அவருடைய இனத்துக்கு நல்ல செஞ்சுட்டு அப்ப அதையும் நம்ம பாராட்டத்தான் அப்படியே போயிருமானம் இல்ல. அப்படி கிடையாது. நீங்க பலமுறை குறிப்பிட்டது போல தமிழினத்துக்காக நீங்க குரல் கொடுத்தாலும் பிற இனங்கள் மீதான தாக்குதல் உங்களுடைய சிந்தனையில கிடையாது. அதுதானே ஒரு சரியான நியாயமா இருக்க முடியும். ஆமா, அப்படித்தான் நம்ம நிக்கிறோம். சகோதர இனத்தை அழிக்கக்கூடிய சதாம் ஹுசேனை வந்து அமெரிக்கா என்ன சொல்லி அடிச்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அமெரிக்கா ஏமாற்றியது. நான் அதை மறுக்கல. அமெரிக்கா வந்து அணுகுண்டு வச்சிருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அமெரிக்க அதிபர்கள் எல்லாம் இங்க அமெரிக்கா தவறு செய்தது என்பதற்காக சதாம் ஹுசேன் செய்து சரின்னு சொல்லிட முடியுமா? நான் கேட்கிறேன். தன்னுடைய இனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவு ஈராக்கையும் ஈரான் 2 நாட்டையும் போது கொடுத்து அழிச்ச அமெரிக்காவை எப்படி பாக்குறது? தவறுன்னு நான் சொல்றேன். எந்த மாற்று கருத்து யாருமே அதை ஏற்கல. அவர்கள் வந்து வல்லாதிக்கத்தை நிலைநாட்டினார்கள் தான் உண்மை. ஆனா நான் சதாம் ஹுசேன் செய்ததும் ஹிட்லர் செய்ததும் சரியான்னு தான் கேட்கிறேன். இவர்கள் இருவரும் செய்தது சரி என்றால் ராஜபக்சே செய்தது சரியாயிடாதான் கேட்கிறேன். அவர் இனத்துக்காக அவர் போராடினார்கள் தான் குரல் கொடுக்க முடியும். அதுல இப்ப நீங்க வந்து இப்ப நம்ம பிரபாகரன் அவர்கள் முன்னெடுத்த போர்ல வந்து சிங்கள அழிப்பு இல்லையே, தமிழருக்கான உரிமையை மண்ணை நிலநாட்டுவதான் இருந்துச்சு. உன்னை அழிப்பேன் மண்ணிலே நான் நிற்பேன் தானே இருந்துச்சு. இப்ப நீங்க இந்த உலகம் முழுமைக்கும் இந்திய பெருநிலம் முழுமைக்கும் தமிழ்நாட்டிலே பெரும் பெரும் தலைவர்கள்லாம் இன்னைக்கு எங்க அண்ணனை வந்து எங்கள் தலைவரை வந்து பயங்கரவாதி, அவர் ஒரு தீவிரவாதி அப்படித்தானே படி சுமத்திட்டு இருக்காங்க. இல்ல அது வெற்றி பெறும்போது வேறு குரல் வருவதும் தோல்வி அடையும்போது வேறு குரல் வருதும். நம்ம இங்க பாருங்க, சதாம் ஹுசேனும் ஹிட்லரையும் வையின்னு சொல்லி நம்ம வைக்கல. பிள்ளைங்க ஆர்வத்துல அந்தந்த மாவட்டம் சார்பா வந்து வச்சதுல வச்சுட்டாங்க. இறங்கினோடனே கேட்டேன் என்னப்பா அதை வச்சு விட்டுட்டீங்கன்னு. அதுக்கப்புறம் நேரம் ஆயிடுச்சு, அதை பிரிச்சு எடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம்னாலும் விட்டான். ஆனாலும் கேள்விகளை நீங்க வந்து இப்படி வச்சுட்டீங்களேன்னு எவ்வளவோ பேசணும். எவ்வளவோ பெரிய பெரிய தலைவர்கள் படம் இருக்கு, அதெல்லாம் பாராட்டு விட்டு இதையே போய் சுத்தணும். ஹிட்லர் வச்சுட்டா ஹிட்லருடைய தத்துவத்தை எடுத்துட்டு எல்லாரும் தமிழர் அல்லாத எல்லாரையும் சுற்ற போறேன்னு பேசுறோமா? இல்ல நீங்க இன்னொரு பேட்டில சொன்னீங்க தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான மேல்முறையீட்டு வழக்கு வந்து தேவையில்லைன்னு சொல்லி உங்களுக்கு கருத்து பண்ணீங்க. என்ன காரணம் நீங்க கேள்விக்கும் போது நீங்க வந்து அதுக்கு தான் மக்கள் அடுத்த முறை 96 தண்டிச்சுட்டாங்கன்னு சொல்லிருந்தீங்க. அப்ப வழக்குகளை வந்து அடுத்தடுத்த தேர்தல் தோல்விகள் மூலமாக தண்டித்து விட்டதாக கருத முடியும்னா எந்த வழக்குமே இருக்க முடியாது. வழக்கோ நிலக்கரி வழக்கோ எல்லாம் தண்டிச்சாச்சு. அவங்க மேலான வழக்க மேல்முறையீடு செய்யறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தகுதியான அரசியல் கட்சி இல்லைங்கிறது தான்.
இவ திமுக மேல்மறுபடி செய்யணும்ங்குது. அது வேடிக்கையா உங்களுக்கு படுதா இல்லையா? இல்ல, இப்ப குற்றம் சாட்டக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரை நீ யார் என்று கேள்வி எழுப்பினோம்னால் யாரால பதில் சொல்ல முடியுமா? சரி, இயேசுநாதர் கேட்ட போல நியாயவான்கள் முதல் கல்லெறியுங்கள் சொன்னா ஒருத்தரோட எரிய முடியாது. அப்ப யாருமே உங்கள் மீது 4 குற்றச்சாட்டு வைக்கலாம், இன்னொருத்தர் மேல 4 குற்றச்சாட்டு வைக்கலாம். ஒவ்வொருத்தருமே மறு குற்றச்சாட்டு இருந்தா நியாயங்கள் வரணுங்கிறதா மேல்முறையீடு செய்யறாங்க, செய்யல, அரசியல் இருக்கு, நியாயம் இருக்கு, அது அப்புறம். ஆனா நீங்கள் சொன்ன பதில் தான் எடுக்க வருவேன். மக்கள் தண்டித்து விட்டார்கள், முடிந்து விட்டது. அப்ப தேர்தல் தோல்வி வந்துருச்சுனாலே முடிஞ்சு வச்சு கணக்கு வைக்க முடியும். நான் இந்த வழக்கை எப்படி பாக்குறேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். உண்மையிலேயே ஆட்சியை ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிற ஒரு நேர்மையா நிக்கிற ஒரு காங்கிரஸ் போராடுது. ஐயா ஈவி.கே. இளங்கோன்னு போராடுறாங்க, பேரணி நடத்துறாங்க. ஊழலை ஒழிக்கிறதுக்கு அம்மையார் ஜெயலலிதா ஊழல் செஞ்சுட்டாருன்னு அதை பேசுறதுக்கு ஒரு நேர்மையா அவங்களுக்கு இருக்கணும். திடீர்னு என் மக்களுக்கு முன்னாடி நாங்க நேர்மையாளன்னு காட்டுறதை நான் இருக்கிறேன். அதுதான் நான் சொல்றது. இப்ப அம்மையார் ஜெயலலிதாவை இவங்க எல்லாரும் எதிர்பார்த்திருந்தோம்னா அவங்க சிறைக்கு போயிருவாங்க, அதிமுக அவ்வளவுதான், நம்ம வென்றெல்லாம் ஆட்சிக்கு வரலாம் நினைக்கிறத எப்படி சரியான ஜனநாயகமா நீங்க பாப்பீங்க? அவருடைய அரசியல். அப்புறம் ஒரு நல்ல போர் வீரன் ஒரு எதிரி விழுந்துட்டா கூட அவன் எழுந்து மறுபடியும் நிக்கிறவரை காத்திருக்கணும். அவன் தான் வீரன். நீங்க தடுமாறி விழுந்தவன போய் நீங்க தள்ளி விட்டு கூட விழுத்தல, நீங்க அடிச்சு கூட தோக்கடிச்சு விழுத்தல, அவனா தடுமாறி விழுந்தவன அதான் ஜாக்குன்னு தடி எடுத்து போட்டு அடிச்சீங்கன்னா இது என்ன ஜனநாயகம்? இதான் முதிர்ந்த அரசியல் நிலைப்பாடா என்ன? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க மக்கள் முன்னாடி நிறுத்துங்க. அம்மையார் ஜெயலலிதா ஊழல் செஞ்சிருக்காங்க, இவங்க முறையற்ற நிர்வாகம், நேர்மையற்றவங்க சொல்லி மக்களின் செல்வாக்கை பெற்று வென்று வீழ்த்து, அதான ஜனநாயகம். நீ வம்படியா போட்டு ஊடி பண்ணி உள்ளதுக்கு போட்டு அவங்கள சிறையில போட்டுவிட்டு நம்ம ஒரு வெற்றியிட உருவானோன்னு நம்ம யாரு இல்லைன்னு நம்ம வென்றலாம், இது எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க? அந்த நிலைப்பாட்டை தான் நான் கடுமையா வேதனையோடு வெறுக்கிறேனே ஒழிய வாங்க எல்லாரும் மோதுவோம். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு உதயசூரியன் சின்னம் இருக்கக்கூடாது, அதிமுகவுக்கு ரெட்டலை சின்னம் இருக்கக்கூடாது, காங்கிரஸ் கை சின்னம் இருக்கக்கூடாது, தாமரை சின்னம் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கக்கூடாது. இப்ப இந்த சின்னங்களை வச்சுட்டு நாளைக்கு புதுசா வந்து தேர்தல் நிக்க போற என்னை போல இந்த மக்களை மண்ணை நேசிக்கிற ஜனநாயக பிள்ளைகளுக்கு, புதிய பிள்ளைகளுக்கு என்ன சின்னம் இருக்கு? ஏதோ ஒரு புதுசா ஒரு சின்னத்தை கொடுப்பான். நானும் 60 ஆண்டுகளா சின்னம் வச்சிருக்கிற ஒருத்தரும் ஒன்னா மோதணும்னா எப்படி மோதுறது? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒருத்தருக்கும் புது புது சின்னங்களை கொடுங்க, அதான சரியான ஜனநாயகம் இருக்க முடியும். அப்ப வாங்க மோதுவோம், யார் வலிமையானதுன்னு பாப்போம். உங்களுக்கு ரெட்டலை வேணாம். அவன் கேக்குறானே ஏன் அதிமுக போடுறது, எம்ஜிஆர் சின்ன ரெட்டல் அதுக்கு போடுறேன், அவன் என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க வாங்க எல்லாரும் புதுசா சரியான தலைவர்கள் முழுமை, நாங்க எங்களை மாதிரி இல்ல உங்களை மாதிரி வா எல்லாரும் ஒன்னா நிப்போம். நீங்களே குறிப்பிட்டது போல ரெட்டலைக்கோ உதயசூரியனுக்கோ அவ்வளவு வலுவா இல்ல. நான் என்ன சொல்றேன், நீ சின்னங்களை மாத்துங்க. எனக்கு புது சின்னம் தானே. நீங்க இந்த மண்ணை நேசிக்கிறீங்க, நீங்களும் இந்த மண்ணில் உரிமை பெற்ற ஒரு குடிமகன், நீங்க சுயேட்சையா நிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சின்னம் வரும், முத நாள்ல வரும், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரும். ஆனா பல ஆண்டுகளா வச்சிருக்கிற சின்னத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை 2016 சட்டசபை தேர்தலில் தனித்து நாங்க எதிர்கொள்வது எப்படி சாத்தியமா? நான் சொல்றதுல தோக்குறதுக்காக இல்ல, தொடங்குறதுக்காக. எத்தனை தூர பயணமானாலும், எவ்வளவு தூர பயணமானாலும் ஒரு காலடி தடத்துல தான் தொடங்கி ஆகணும்னு என் தலைவன் பிரபாகரன் சொன்னதுதான் எனக்கு அதுல வேதமா இருக்குது. நீ பாதையை தேடாத, உருவாக்குங்க. நீ வேற வழியே இல்லை அப்படின்னா நீயே வழியா மாறுங்கிறத நான் ஏற்றுக்கொண்ட தத்துவம். நான் பயணித்தவரை மாற்றத்தை விரும்பி நிக்கிற ஒரு தலைமுறையை நான் பாக்குறேன், ஒரு கூட்டத்தை நான் பாக்குறேன். அவனுக்கு நான் ஒரு புரட்சியாளர் லெனின் சொன்னதான் நான் நினைக்கிறேன். உன்னை விமர்சிப்பவர்கள்ட்ட நீ நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்புகிறவன்ட்ட நீ உண்மையா இருக்க பாரு, உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க பாரு. இதான் நான் ஏற்றுக்கொண்ட தத்துவம். எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னா எவனுக்கும் நல்லவனா இருக்க முடியாது. அப்ப அந்த அடிப்படையில நான் இந்த திராவிட ஆட்சி முறை, இந்த திமுக அதிமுக இதை மாற்றணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அது ஒரு யாருக்கு போடுறதுனா 49 ஓவுக்கு போடுது. சில பேர் இறங்கிய வாக்கு செலுத்த வராம வெறுப்புல உட்கார்ந்துக்கிறேன். அப்ப அவனுக்கு ஒரு வழி வேணும் இல்ல, மாற்று. நீங்க தானே சொல்றீங்க, நீங்க தானே சொல்றீங்க இவரை விட்டா வேற யாரு இருக்கா, அவரை விட்டா வேற யாருக்கான்னு. வேற வழியே இல்லைங்கிறீங்க, நானே ஒரு வழியா இருந்துட்டு போறேன். அந்த விதை ஒரு மரமாகும் நம்பிக்கை இருக்கிறதா? உறுதியா இருக்கு தம்பி. இது கலைஞர் ஐயா கட்சியா இல்ல, பேரறிஞர் அண்ணாவும் ஐயா கலைஞரை போன்ற பெருமக்களும் பல ஆண்டுகள் உழைச்சி உருவாக்கணும் ஒரு பேர் இயக்கம். அது ஐயா கலைஞர் கொடியோடும் சின்னத்தோடும் எடுத்துக்கொண்டாங்க. இது அம்மையார் ஜெயலலிதாவோட கட்சியா? ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி உருவாக்கிய ஒரு கட்சி. அதை சின்னத்தோடு கொடியோடு அந்த இதோட அப்படியே கட்டமைப்போடு அப்படியே எடுத்துக்கொண்டாங்க. நாங்க அப்படியா? சொல்லி பாருங்க. ஐயா ஸ்டாலின் அவர் ஐயா கலைஞர் மையன், ஐயா அன்புமணினா அவர் ஐயா ராமதாஸ் மையன், அம்மா தமிழிச்சின்னா அவர் குமரி ஆனந்தன் மக, ஐயா ஜி.கே. வாசனா அவர் மூப்பனார் மகன், அம்மையார் ஜெயலலிதா அவங்க நீண்ட காலம் புகழ் பெற்ற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க. ஐயா எம்ஜிஆர் உடைய கட்சி, அந்த கட்சியின் தலைவரா இருக்கிறாங்க. நான் அப்படியா? நான் எங்க அப்பாவை அறிமுகப்படுத்தினாதான் இன்னாரம் இவர் தான் எங்க அப்பான்னு. ஒரு எளிய மகன் நான் செய்யறதானே மாற்று. நான் தானே ஒரு பாமரன்.
அப்ப நான் செய்யும் போது மாற்றத்தை நான் வழி சுமந்து நிக்கிற பிள்ளை நான் தான் வைக்க முடியும். உங்களுடைய நம்பிக்கை வெல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.